Hi all, welcome back to my channel Joy Infobox. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த PYQல வந்துட்டு இந்தியன் பாலிட்டிலேருந்து 5 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஜென்ரல் தமிழ்லேருந்தும் இன்னைக்கு 5 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டாப்பிக்ல இருந்து மட்டும் 35 கேள்வி வந்து பார்த்துருக்கோம். இன்னைக்கு 36வது கேள்வி. ஸோ எந்தெந்த சோர்ஸ்லேருந்து என்னென்ன கான்செப்ட் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்தது வந்து அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து, பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து இங்கிலாந்துலேருந்து. ஏன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் இருக்கும், பிரசிடென்டியல் சிஸ்டம் தான் இருக்கும். ஸோ இங்கிலாந்துலேருந்து தான் நம்ம பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் வந்து எடுத்திருக்கோம். அடுத்து வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஜெர்மனிலேருந்து எடுத்திருக்கோம். டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து அயர்லாந்து. ஆல்ரெடி இந்த கொஸ்டின் தனியாகவே வந்து நம்ம கேட்டிருந்தாங்க, போன ஷார்ட்டில் நம்ம வந்துட்டு பார்த்துருந்தோம். அடுத்த கொஸ்டின், எலக்ட்ரல் சிஸ்டம் அப்படிங்கிறது எந்த கண்ட்ரிலேருந்து அடாப்ட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ எங்கேருந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம், யூகேலேருந்து அடாப்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், அதாவது பொதுநல வழக்கு, அந்த கான்செப்டை எதுலேருந்து ஆரிஜின் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, யூஎஸ்ஏலேருந்து. அடுத்து வந்துட்டு 2 பார்ட்டி சிஸ்டம், அந்த ரூலிங் வந்து எந்த கண்ட்ரியில் இருக்குன்னு கேட்குறாங்க, யூகேல இருக்குது. அடுத்து ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படிங்கிற டேர்மை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க, அமெரிக்கா தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து இன்னைக்கு நம்ம தமிழில் இருந்து பிரித்து எழுதுக டாப்பிக்லேருந்து 5 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வேளாண்மை, அதுக்கு பிரித்து எழுதுக வந்து வேல் ப்ளஸ் நன்மை. நெக்ஸ்ட் வந்து வெண்கொடை, வெண்மை ப்ளஸ் கொடை. படிப்பறிவு, படிப்பு ப்ளஸ் அறிவுன்னு பிரிக்கணும். அடுத்த கொஸ்டின் கங்கௌகம், அதை வந்து கங்கா ப்ளஸ் ஓகம்னு பிரிக்கணும். அடுத்து வந்து மாசர, மாசு ப்ளஸ் அரை அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு நான் வந்து என்னோட ப்ரிப்ரேஷனில் என்னென்ன டாபிக்லாம் படித்தேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு என்னோட ஸ்டடி பிளாக் இருக்குது, டாபிக் என்ன பண்ணேன், எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுன்ற டீட்டெயில்ஸ் அதில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நாளைக்கு இதே மாதிரி பாலிட்டிலேருந்து 5 கொஸ்டினும் தமிழ்லேருந்து 5 கொஸ்டினும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.